என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே 27 தான் பார்க்க போறோம். கேர்ள்ஸ் அட்டார் சிட்டி ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, அந்த ஐசி அமத்தாம கொடுத்துட்டாரு, அதனாலயா? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? தூக்கி போட்டுருக்காங்க. இப்ப உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற பையனுக்கு நீ என்ன ஆஃபர் கொடுப்ப? சரி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் தங்கச்சி இலவசம். என்ன அருமையான சரக்கனா ஐயோ நான் வாங்கிட்டு வந்து தரேன். நானே ஒயின் ஷாப் போய் நானே வாங்கிட்டு தரேன். எங்க பக்கத்துல இருந்து அடி வரம்மா. விளங்கிடும் குடும்பம். என்ன பண்ணணும்? சொல்லிட்டு கூட்டு வா. நோ ப்ராப்ளம். கூட்டு வாங்க. ஓகேதான். உத்தமரா இருக்கணும். வீட்டுக்கு வந்து எப்படி வேணா இருந்துட்டு போறான். என்ன ஒண்ணு பண்ணல கூட்டியாந்து. நீங்க யார் முன்னாடியே பண்ணிட்டோம் கேர். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ஐயோ கடிச்சிட போகுது. அம்மா தாயே, உன் ஊர் ஒருத்தி இறங்குறியா? இறங்கு பாருங்க. இதே வந்து ரைடு போனதுக்கு அப்புறம் போறப்ப நான் எடுப்ப வீடியோ பாருங்க. பாக்குறீங்களா? பயமா எனக்கா மோனிகா முன்ன பின்ன ஆட்டோல ஏறி போச்சுடா. கண்ணை மூடிட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாம் போறாங்க. பேசும்போது பயமா தான் இருக்கும். யோ அங்க பாரியா? எங்க பாக்கணும்? யாரு நல்லா உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. 1 2 3 ஸ்டார்ட். போங்க. என்னது தெரியலையே. யார் ரெண்டு பேர்? அது மாமா வீடியோ முடிஞ்சிச்சு வாங்க. அண்ணன் வர மாட்டேன். மாமா வீடியோ முடிஞ்சிச்சு வாங்க. ஹஸ்பண்டா? இது எப்படி வருவாரு? டேய் வெளிய வாங்க. கூப்பிடு. யோ வெளிய வாயா. நானே உன் முன்னாடி. ஏய் என்ன பண்ற? வெளிய வாடி. ஏய் ஏன் புடிச்சியா? ஏய் ஐயோ என்ன நடக்குது தெரியல உள்ள. ஏய் கரதா நான் நோத்துவா. அது வர மாதிரி அடி பேசிக்கிட்டு. எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? ஏன் நடக்குதுங்க? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணுமே புரியலையா? ரொமானுக்கு பிச்சு புட பிச்சு. சத்தியமா இது சர்ப்ரைஸ். வினோத் நான் உனக்கு கிஃப்டே கேட்கல வினோத். லாங் டிஸ்டன்ஸ்ல ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தலகாணி உரைகள், காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. ஆனா 900 ரூபாய்க்கு 1 வந்திருக்குடா. காட்டன் தலகாணி உரை, காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? இது பார்த்தா ஒத்தையா வரவன் சூப்பர் இருக்குங்க. என்னடி இது? என்ன கை ஒரிஜினல் இல்லையா? அவங்கதான் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இதுதான் எங்க வீட்டுல கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் தெளிக்கிறது. வெளியிலாம் போக வேண்டாம், கேட் மேல அப்படியே தெளிச்சிடலாம்.
வெளிக்கிறாங்களே, சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி கோலம் கோலம் வந்து வாசல் வெளில இது ரொம்ப ஓவரியா, இப்போ அதுக்கு போடாமே இறங்கிடும். சாங்கத்துக்கு கோலம் போட்டா போதும். அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டு போகும். தூங்குறாங்க. அப்படியா? தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். சரி, முதல்ல விளாடணும்னு ஆசையா இருக்கு. கீழே விழுந்தும் போசப்ப காயமா என்ன இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா பல்லா? பல்லா? என்னாச்சு? பல்வலி. டேய் வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல, வார்த்தையா சொல்லி தொலையேண்டா. குள்ளி போட்டிருக்கியா? புண்ணு வந்துட்டா? செருப்ப கூட போட்டு வரலாம், அடிச்சிட்டு போயிரு, மரியாதைக்கு போயிரு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஏ அப்பா, இதுக்குதான் பேசுறேன். ஒரே வேலையா போட்டு நான் கூட பல்லு வலி. ஒரே வேலையா பீச கட்டிட்டு போ. என்ன இது? வாய் உள்ள போச்சு சந்து வழியா. கம்முக்கு அடிக்கிறான். அன்னைக்கே இவகிட்ட காஜா பீடி ஸ்மெல் அடிச்சுதுடா. ஆமா, அப்படி ஊது. அப்படித்தான் அப்படித்தான். என்னது இது? ஐயோ, கேப்பரா? பேப்பரா? அடக்கந்தாய். வாவ். Hi, how are you? கற்கண்டு. இந்த கற்கண்டுக்கு ஏன் கற்கண்டுன்னு பேர் வச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. உங்க யாருக்கா தெரியுமா? என்னப்பா தெரியுமா? சரி, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஏன் கற்கண்டுன்னு பேர் வச்சுன்னு தெரியுமா? தெரியாது. கல்லுல இருந்து எடுத்திருக்கோம். வாழ்க்கையில் இருக்கும் சொற்களையும் பிழைகளையும் மாற்றி நம் மூலமாக வரும் பிறருக்கு உதவுவதாக நினைத்து நாம் பண்ணும் எல்லா வகையான பொருட்களையுமே நாம் கற்கண்டு என்றுதான் கூறுவோம். ஒரு அளவு புரியல. புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணும் புரியல. ஐயோ, ஏன் எரிக்க எரிக்க போறீங்களா? போறாங்க. ஐயோ, என் காதல் கை காண்டா. விடுமே. எல்லாரும் பழனிக்கு பாத யாத்திரை போய் மொட்டையை போட்டு பட்டையை போட்டு வாங்க ஐயா. இதான் பாத்துங்க. கொடுத்துட்டார்ல. அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க, இல்லை ஈவினிங் கேக் கட் பண்ணுவாங்க. இப்போ நைட் 9 o'clock ஆகுது. கேக் வாங்கி வச்சிருக்காங்க. என் முன்னாடி தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. இது பேர் சர்ப்ரைஸ் தான். டைம் இப்போ 9 மணி போறேன்னு தெரியல. இந்த ஃப்ரிட்ஜ் நான் திறக்கவே மாட்டேன், இதை நான் பார்க்கவே மாட்டேன். ஐயோ, பரவாயில்ல. என்ன கேக் வேணும்னு வாங்கிட்டே கேட்டு போவாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வரலாம், ஏதாவது அனிமல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 2 சோடியா வந்துன்னு இருக்காங்க. இவனுங்க கூட உட்காந்துட்டு என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறது, காலம் பூரா இவங்களோட இந்த பருப்பு சாப்பிட்டா வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. ஐயோ, ட்ரெயின் போயிட்டு இருக்கா? அம்மா அம்மா நினைக்கிறேன். இன்னும் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, சரியான அடி. இது ஒண்ணும் கரெக்ட் தான். அவங்க அம்மா பயப்படல. கட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். வேற எங்கேயோ போகுது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. பாம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒருத்தவங்களும் ஒரு ரகமா தான் இருக்காங்க. அந்த பர்த்டே கேக்குன்றது எல்லா வீட்லயும் நடக்காது. வேற எங்க தூக்கி வைப்பாங்க? அதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சிடும் இந்த சர்ப்ரைஸ்லாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். எப்படியும் தூங்கினோடனே கேக்கு கொண்டு வர போறாங்க, நம்மளுக்கே தெரியும்.
சரி நம்மளும் தெரியாத மாதிரி ஆக்டிங். எப்போதும் ஒரே கேக் வாங்கிட்டு வரீங்க, இந்த வாட்டி வேற கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்